ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 2 முக்கியமான கோர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இந்தியாவிலே இந்த தமிழ்நாட்டிலே அதிக மாணவர்கள் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுற ஒரு கோர்ஸ் அப்படின்னா இசிஇயும் சிஎஸ்சியும், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் ரெண்டும் தான் அதிகமாக மாணவர்கள் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலியமாகவே வந்து பார்த்திங்கன்னா 80% மாணவர்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, போன வருஷம் மட்டும் 75லேருந்து 80% மாணவர்கள் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அண்ட் தமிழ்நாடு மொத்தமாக டீம்டு யூனிவர்சிட்டி, ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலியமாக வருவாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்சி மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 75% மேலேயே நிறைய பேர் வந்து எடுத்துருக்கிறாங்க. அண்ட் ரொம்ப முக்கியம், இசியும் அடுத்த டிமாண்டாக இருக்குது சிஎஸ்சிக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஏஐ வளர்ச்சினாலன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது கிடையாதுடா. எது படித்தாலும் சரி ஏஐ கற்றுக்கிட்டு எந்த ஃபீல்டில் வேணாலும் நீங்கள் போய்க்கலாம். இப்போ மெக்கானிக்கல் படித்தாலும் ஏஐ சம்மந்தப்பட்ட டூல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஏஐ பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது அது சம்மந்தப்பட்ட ஏஐ தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிஷின்ஸ்லேயே இப்போ ஏஐ வந்து இயக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுலேயே நீங்கள் வந்து போய்க்கலாம். நிறைய டிசைனிங்ஸ் இருக்குது மெக்கானிக்கல் ட்ரிபிளிலெல்லாம். அண்ட் நிறைய பேருக்கு வந்து அது தெரியறதில்ல. இருந்தாலும் இந்த சிஎஸ்சியும் இசியும் டிமாண்டாக இருக்குல்ல. ஏன் டிமாண்டு? அண்ட் இது எடுத்து படித்தா 4 வருஷம் கழிச்சு எங்களுக்கு வேலை கிடைக்குமா? அப்படி வேலை கிடைக்கணும் நாங்கள் என்ன பண்ணணும்? இப்போது எல்லோரும் என்ன சொல்லணும், நல்ல கல்லூரியில் படித்தா வேலை கிடைக்கணும். கண்டிப்பாக கிடையாது. நல்ல கல்லூரியில் படித்தா எல்லா எக்ஸ்போஷரும் கிடைக்கும், எல்லா ஸ்கில்லும் கிடைக்கும். ஆனால் வேலை கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது. பிளேஸ்மெண்ட்ஸும் வருவாங்க. ஆனால் உனக்கு திறன் இருந்தால் தானே பிளேஸ்மெண்ட்டு, உனக்கு ஸ்கில் இருந்தால் தான் பிளேஸ்மெண்ட்டு, உனக்கு கம்யூனிகேஷன் இருந்தால் தான் பிளேஸ்மெண்ட்டு, உனக்கு ஏதாவது டெக்னிக்கலாக தெரிஞ்சால் தான் பிளேஸ்மெண்ட்டு, உன்னோட ப்ரொஃபைல் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பிளேஸ்மெண்ட்டு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், நீங்கள் என்ன இந்த 4 வருஷத்தில் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். இசி படித்தாலும் சரி, சிஎஸ்சி படித்தாலும் சரி, எதை படித்தாலும் சரி. ஆனால் இசி சிஎஸ்சி அப்படிங்கிறது ஏன் டிமாண்டு, அண்ட் ஆல்சோ இது எடுத்து படித்தா எப்படி வேலை வாய்ப்பு இருக்குது, அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் என்ன ஸ்கோப் இருக்குது, அண்ட் ஆல் ஓவர் இந்தியாவில் எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது, எவ்வளோ ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தலாம். சம்பளமும் பார்த்துடலாம். அண்ட் மோர் ஓவர் ஃபஸ்ட்டு இசின்னு என்ன, சிஎஸ்சி என்னென்ன பேசிக்லேருந்து பார்க்கலாம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தியான கோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் லைக்கை கொஞ்சம் அள்ளி போடுங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணி எதாவது டவுட்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இசிஇ ஸ்டாண்ட் ஃபார் இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போது இசிஇ படித்தா சாஃப்ட்வேர் சைடும் போகலாம், ஹார்ட்வேர் சைடும் போகலாம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போனால் கோர் சைடும் போய்க்கலாம், அதாவது நெட்வொர்க் சைடும் போய்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் சைடும் போய்க்கலாம். அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ் சம்மந்தப்பட்ட மேனுஃபேக்சரிங் கம்பெனி சைடு போய்க்கலாம். அண்ட் செமிகண்டக்டர் டிவைஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஐசிஸு நிறைய இருக்குதுங்க இந்த சைடு. அண்ட் ரெண்டாவது வந்து சாஃப்ட்வேர் லைன்லேயும் போய்க்கலாம், ஐடி சைட்லேயும் போய்க்கலாம். ஸோ நீங்கள் இசிஇ படிச்சிங்கன்னா எந்த சைடு வேணாலும் போய்க்கலாம். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இசிஇ படித்தா. இசிஇ வந்து படிக்கிறதுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். மேத்தமேட்டிக்கல் ஸ்கில் ரொம்ப இருக்கணும். அண்ட் ஹை சால்விங், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லு வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கணும். படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, படித்து பாஸ் பண்ணுறது ஓகே, படித்து மார்க் எடுக்கணும். ஆனால் என்ன தான் நீ தியரிட்டிக்கலாக படித்து 96% பர்சன்டேஜ் எடுத்தால் கூட வேலைக்கு உன்னுடைய ஸ்கில்லு தான் உதவும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஈஸி படிக்கிறது கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்ல. டெரிவேஷன்ஸாக இருக்கும், நிறைய நியூமெரிக்கல்ஸாக இருக்கும், நிறைய விஷயங்கள் கற்றுக்குவேன் மேத்தமேட்டிக்கல் ஓரியன்டாக. ஸோ அதனால் ஸ்ட்ராங் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், காம்ப்ளெக்ஸ் மேத்தமேட்டிக்கல் இதாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஈஸி படிக்கிறது கஷ்டமாக இருக்கும், பட் படித்தா நல்ல ஸ்கோப் இருக்குது. அண்ட் என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு இசிஇ பற்றி சொல்லிவிட்டு சிஎஸ்சி பற்றி சொல்கிறேன். ரெண்டுமே கம்பேரிசன் அப்படிங்கிறது பார்க்காம இசிஇ என்னெல்லாம் ஸ்கோப் இருக்குது, என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது, சிஎஸ்சியில் என்னெல்லாம் விஷயம் இருக்குது, அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், விஎல்எஸ்ஐ டிசைன் இதெல்லாம் படிப்போம். வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த விஎல்எஸ்ஐ டிசைன் அப்படிங்கிறது தனி கோர்ஸாகவே இசிஇயில் இப்போ அமைஞ்சிருக்கு. அதுவுமே நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஆண்டனாஸ், டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங், மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர், எம்பெடட் சிஸ்டம், எலக்ட்ரோமேட்டிக் ஃபீல்ட் தியரி. இப்போது இசிஇ படிக்கிறதுனால என்ன சார் பெனிஃபிட்னு கேட்டிங்கல்ல. அதாவது நிறைய பேர் கேட்பீங்க, என்னென்னா இப்போ ஏஏன்னு இருக்குது, ஏஐ படிக்காமல் ஏஐ தான் வேலை, ஏஐ படித்தா தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், ஏஐ தான் உலகம்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஏஐ இயங்குறதுக்கே இசிஇ தான் தேவை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு ஏஐ இயங்கணும்னா ஒரு டிவைஸ் தேவை. அந்த டிவைஸ்க்குள்ளே என்ன இருக்கும், மிஷின்ஸ்குள்ளே என்ன இருக்கும், அந்த சிஸ்டத்துக்குள்ளே என்ன இருக்கும், மொபைல் ஃபோனில் என்ன இருக்கும், எல்லாமே சிப்ஸ் தான், செமிகண்டக்டர் டிவைஸ் தான். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர் தான் இருக்கும். இது எல்லாமே என்னது, இசிஇ சம்மந்தப்பட்டது தான். ஸோ கண்டிப்பாக இசிஇ எல்லா இடத்துலையும் இருக்கும். இசிஇ அழிவே அழியாது, நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக எடுத்து படிக்கலாம். ஓகேவா? ஸோ அதோட சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் தான் நீங்கள் வந்து எம்பெடட் சிஸ்டம் அது இதுன்னு சொல்லிட்டு தியரிட்டிக்கலாக நீங்கள் வந்து நிறைய படிப்பீங்க நம்ம தமிழ்நாட்டில். ஓகேவா? அடுத்தது பெனிஃபிட்ஸ் ஆஃப் இசிஇ. இசிஇ எடுக்கிறது மூலமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் நான் சொல்லிட்டேன், அதுதான் இங்கே இருக்குது. ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர், ஹை டிமாண்டு, கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறைய போகலாம்.
பிஎஸ்என்எல் எக்ஸாம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கவர்மெண்ட் நெட்வொர்க் எக்ஸாம்ஸ் நிறைய இருக்குது, நிறைய கவர்மெண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸாம்ஸும் நிறைய இருக்குது, அதுலேயும் போகலாம். குளோபல் வெர்சிட்டிலிட்டி, ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்போஷர் இருக்குது. ஈஸி படிக்கிறது மூலிமா நிறைய லைனில் போய்க்கலாம். கம்பெனிஸ் வந்து ஹை ரெக்யூர்டு கம்பெனி அப்படிங்கும்போது ஈஸியில் NVIDIA தான், குல்காம், அதுக்கப்புறம் DRDO, இஸ்ரோவில் கூட நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஹிட்டாச்சி, பாஷ், BSNL, சாம்சங், இன்டெல், இதெல்லாம் மிகப்பெரிய கம்பெனி நிறுவனங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த கம்பெனியெல்லாம் போனீங்கன்னா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். வருஷத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 to 20 lakhs per annum வந்து ஈஸியாகவே ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு மேலே கூட ஏர்ன் பண்ணலாம். NVIDIAலாம் கிடைக்கணும்னா நிறைய பேர் வந்து தவம் கிடக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் இருக்குது, பார்த்துக்குங்க. இப்போ டோட்டல் கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2500 கம்பெனி பக்கம் இருக்குது. அதாவது நான் சொல்கிறது பிராண்டு கம்பெனி, பெரிய கம்பெனி, ஸ்டார்ட் அப்பும் இருக்குது, ஓகேங்களா? அதெல்லாம் சேர்த்து ஒரு 2500, அதுக்கு மேலேயே இருக்குது இந்தியாவில். தமிழ்நாடு லெவலில் 800 கம்பெனிக்கு மேலே இருக்குது ஈஸி சம்மந்தப்பட்டது. அப்படி என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது, இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், உங்களுக்கு வந்து ஒரு செமிகண்டக்டர் டிவைஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதோ, இல்லை வந்து ஐசிஸோ, மைக்ரோ கண்ட்ரோல், மைக்ரோ ப்ராசஸரோ, சின்ன டிவைஸஸோ, இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸும் நிறைய இருக்குங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 180 கம்பெனி வந்து செமிகண்டக்டர் டிவைஸ் மேனுஃபேக்சர் கம்பெனி இருக்குங்க. அண்ட் ரெண்டாவது வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 400-500க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. இதில் ஸ்டார்ட் அப்ஸும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் அந்த வேலை வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம். ஈஸி கம்பெனிஸ், ஸோ டெலிகம்யூனிகேஷன்லேயும் போகலாம், மேனுஃபேக்சரிங் கம்பெனிலையும் போகலாம், பப்ளிக் செக்டர், கவர்மெண்ட் செக்டரில் போகலாம், செமிகண்டக்டர் டிவைஸ் அண்ட் VLSI டிசைன் சைட்லேயும் போகலாம். அண்ட் சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷருக்கு 3.5 to 7 லட்சம் வரைக்கும் இருக்கும். மிட் லெவல் வந்து 10 லட்சம் 18 லட்சம். அண்ட் சீனியர்ஸ், அப்போ அதாவது ரொம்ப பெரிய லைட்டோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு 20 lakhs வந்து 45+ lakhs வரைக்கும் per annum வந்து சம்பாதிக்கலாம் ஒரு வருஷத்துக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இந்த காலேஜ் லைஃப்பில் 4 வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக இன்டர்ன்ஷிப் போயிருக்கணும். 2 வருஷம், அதாவது செகண்ட் இயரில் இன்டர்ன்ஷிப் போயிருக்கணும். காலேஜ் இன்டர்ன்ஷிப் கூட்டிகிட்டு போவாங்கன்னு காத்துட்டு இருக்காமல் உங்களுடைய கொலீக்ஸ் இருப்பாங்கள்ல, அதாவது உங்கள் சீனியர்ஸ், ஜூனியர்ஸ், இல்லை அலுமினி யாரையாவது பிடிச்சி, தெரிஞ்சவங்களெல்லாம் பிடிச்சி நீங்கள் தான் கம்பெனி தேடி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சொல்லிவிட்டு ஒரு 5-6 பேர் சேர்ந்து போங்க. போயிட்டு ஒரு 2 to 3 months இல்லைனா வந்து ஒரு 1 month எவ்வளோ வேணாலும் அந்த கோர்சஸ் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அது போய் நீ சம்பளம் வாங்குறையோ இல்லையோ, ஏதோ ஸ்டைஃபண்ட் வாங்குறையோ இல்லையோ, ஆனால் இன்டர்ன்ஷிப் ரொம்ப முக்கியம். அந்த கம்பெனி எக்ஸ்போஷர் ரொம்ப முக்கியம். அந்த இன்டர்ன்ஷிப் செகண்ட் இயர்லேருந்தே ட்ரை பண்ணு, இல்லைன்னா ப்ரொஃபைல் ஸ்ட்ராங்காக இருக்காது. இன்டர்ன்ஷிப்ஸ் நிறைய பண்ணணும். பார்ட் டைம் ஜாப்ஸ், அதில் சார் பார்ட் டைம் ஜாப் படிக்கும்போதே வேலைக்கு போனால் எப்படி சார் படிக்கிறது? தியரிட்டிக்கலாக இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது. தியரிட்டிக்கல் படித்து நீ மார்க் எடுத்து வாந்தி எடுத்தாலும் அன்னைக்கு நீ வந்து இன்டர்வியூன்னு வரும்பொழுது என்ன நீ உன் ப்ரொஃபைலை ரெடி பண்ணியிருக்க, என்ன உனக்கு ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. கண்டிப்பாக படிக்கும்போது ஈஸியும் சரி, எந்த டிபார்ட்மெண்ட் படித்தாலும் சரி, நீ படிக்கும்போதே அதை சம்மந்தப்பட்ட ஸ்டார்ட் அப் கம்பெனியில் போய் ஏதாவது சின்ன வேலை கிடைக்குமான்னு பாரு. சின்ன வேலை ஒரு 5000 ரூபா சம்பளத்துலேருந்து 7000 ரூபா சம்பளம் கிடைச்சாலும் நீ போ. ஏன்னா உனக்கு ஒர்க்கிங் ஸ்கீம், ஒர்க்கிங் எக்ஸ்போஷர் நிறைய கிடைக்கும் சின்ன கம்பெனியில். பெரிய கம்பெனியில் உனக்கு ஒரு வேலை தான் தருவாங்க. சின்ன கம்பெனியில் எல்லா வேலையும் தருவாங்க. கம்யூனிகேஷன், கஸ்டமர் கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு நெட்வொர்க் பாரு, இல்லை வந்து டிசைன் பண்ணு, இந்த மாதிரி எல்லா வேலையும் ஒன்றையே பார்க்க சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு எக்ஸ்போஷர் நிறைய கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கிடைக்கும். அதனால் பார்ட் டைம் ஜாப்ஸ் ஒரு மினிமம் ஏதாவது போக முடியுமான்னு பாரு, அட்லீஸ்ட் ஒரு 3rd இயர்லேருந்து. ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஹெவியாக இருக்கிற மாதிரி பாரு, க்ரியேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீ பண்ண முடியுமான்னு பாரு ஃபைனல் இயரில். ஸோ அது உனக்கு தூக்கி கொடுக்கும். கோடிங் லாங்குவேஜஸ் ஏதாவது கற்றுக்க, ஏதாவது பலமாக வந்து C++, ஜாவா, பைத்தான், இதெல்லாம் பேசிக்லேருந்து ஏதாவது ஒரு கோடிங், ஒரு 4 to 5 கோடிங் லாங்குவேஜ் ஒரு பேசிக்லேருந்து நீங்கள் 12th படித்ததுலேருந்து ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராவாக PHP டெவலப்பிங் ஏதாவது ஒரு நாலேஜ் வந்து கற்றுக்குங்க. இது வந்து ரொம்ப முக்கியம் 4 வருஷத்துக்குள்ளே, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய ப்ரொஃபைலை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு, வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு. 4 வருஷம் கழிஞ்சு உன் மார்க் மட்டும் வேலை கொடுத்தா வேலை கிடைக்காது. ஆனால் இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போது என்ன கட் ஆஃப் இருந்தால் போகலாம், சரிங்களா? இப்போ ஈசி வந்து நிறையா வச்சுருக்காங்க. 24,000 25,000 சீட்டு வச்சுருக்காங்க. போன வருஷம் மட்டுமே TNEAல 18,150 பேர் எடுத்திருக்காங்க, கிட்டத்தட்ட 80%. ஆனால் இது வந்து தமிழ்நாடு மூலிமா TNEA கவுன்சிலிங் மூலிமா போடுறது. டீம்டு யூனிவர்சிட்டி போய்க்கலாம், இல்லை வந்து நீங்கள் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் ஏதாவது போய்க்கலாம், அதெல்லாம் உங்கள் இஷ்டம். ஸோ இருந்தாலும் நம்ம Tier 1 காலேஜில் போன வருஷம் TNEA மூலிமா போனவங்களுக்கு 180+ இருந்தால் மட்டும்தான் பெரிய Tier 1 காலேஜ் கிடைக்கும் ஈசிக்கு. அதாவது Tier 2 காலேஜ் 160க்கு மேலே இருந்தால் ஈஸி கிடைக்கும். Tier 3 காலேஜுக்கு 140க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களில் படிக்கணும் அப்படிங்கிறது இருந்தாலும் வேலை வாய்ப்பு நீங்கள் தான் அமைச்சுக்கணும். என்னன்னா இருந்தாலும் நீ Tier 3ல் படித்தாலும் கூட நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்கில்லை டெவலப் பண்ணினா நீ வெளியே வந்து கூட பிளேஸ்மெண்ட்டே இல்லாமல் வெளியே வந்து கூட நீ வேலை வாங்கிக்கலாம். இதுதான் நான் சொல்லக்கூடியது.
ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 24,000 பேர் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. 75% வந்து சீட் ஃபில் ஆகிருக்குங்க. இது வந்து டிஎன்இஎல்ல சொல்லிட்டு இருக்கேன். ஆல் ஓவர் இந்தியாவில் நான் முதல்ல சொல்லிட்டேன். ஸோ இப்போ சிஎஸ்சி பார்க்கலாம். இப்போ ஈசியோட டிமாண்ட் என்னன்னு பார்த்தோம். ஈசி படித்தா என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம். ஈசி படித்தா என்ன சம்பளம்னு பார்த்தோம். எப்படி நீங்கள் ரெடி ஆகணும்னு சொன்னேன். இப்போ சிஎஸ்சி அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் மேத்தமெட்டிக்கல் ஸ்கில் வேணும். என்ன தான் ஈசிக்கு வந்து டெரிவேஷன் ஸ்கில், அனாலிட்டிக்கல் ஸ்கில் தேவைப்பட்டாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஃபுல் மேத்தமெட்டிக்ஸ் சால்விங் ஸ்கில் வேணும். அண்ட் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இருக்கணும். ஒரு சம்மு கொடுத்தா போட தெரியணும் அப்படின்ட்டு இல்லை, ஒரு லாஜிக்கல் திங்கிங் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக அப்போ தான் ஒரு சிஎஸ்சி படித்ததுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவோ நல்ல ஒரு பெரிய ஐடியில் வேறு லெவலில் வருவனி. ஸோ அதுதான் இங்கே சொல்லுது. ஓகேங்க, ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்கும். ஓகேவா? அப்போ சப்ஜெக்ட்ஸ் என்ன இன்வால்வ் ஆகுது அப்படின்னா டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ், லீனியர் அல்ஜிப்ரா, எல்லாமே மேக்ஸ் தெரியுதுங்களா? ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிக்ஸ் உங்களுக்கு 6 மேக்ஸாவது கண்டிப்பாக ஒரு சிஎஸ்சி எடுத்திங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம், ஊப்ஸ், டிஜிட்டல் லாஜிக் டிசைனிங், மைக்ரோ ப்ராசர், மைக்ரோ கண்ட்ரோலர், க்ளவுட் கம்ப்யூட்டிங், கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ், நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிப்பீங்க. வெப் டிசைனிங், HTML எல்லாமே ஒரு சப்ஜெக்டாக வரும். ஏடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி போன்ற கோர்ஸுகளும் சிஎஸ்சின்னு ஸ்பெஷலைஸ் எடுத்திங்கன்னா, ஸ்பெஷலைஸ் எடுக்காமல் சிஎஸ்சின்னு ஒரு மெயின் கோர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அதிலே வந்துடும். சிஎஸ்சிங்கிறது மெயின் டிமாண்ட் இல்லையா? சிஎஸ்சி சுற்றி இருக்கிற ஸ்பெஷலைஸ் கோர்சஸ் எடுக்கலாமாங்க சார்? ஏடிஎஸ், ஏஎம்எல் அந்த மாதிரி எடுக்கலாமா? எடுக்கலாம். சிஎஸ்சிக்கு எனக்கு டிமாண்ட் இருக்குது. பட் வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா நிறைய லே ஆஃப் நடக்குது. நீ லே ஆஃப் ஆகக்கூடாது, நீ வேலையை விட்டு போயிடக்கூடாது, அதோ உன்னை தூக்கிடக்கூடாது அப்படின்னா உன்னோட ப்ரொஃபைல் நல்லா இருக்கணும், ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி உன்னை மாற்றிக்கிட்டே இருக்கணும், அப்டேட்டடாக இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ பெனிஃபிட்ஸ் ஃபார் சிஎஸ்சி அப்படின்னு பார்க்கும்போது ஹை ஏர்னிங் பொட்டன்ஷியல், நிறைய சம்பளம் கிடைக்கும், ரிமோட் ஒர்க்கிங், குளோபல் மொபைலிட்டி, ப்ராப்ளம் சால்விங் அண்ட் அனாலிட்டிக்கல் மைண்ட் செட். நான் முதல்ல சொல்லிட்டேன். இனோவேஷன் அண்ட் இம்பேக்ட், இதில் க்ரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியம். அடுத்தது கம்பெனி நேமு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கூகுள், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், HCL டெக், காக்னிசன்ட், இன்ஃபோசிஸ், ஓஹோ, இதெல்லாம் மிகப்பெரிய இன்ஸ்டியூஷன் கம்பெனி நிறுவனங்கள். கண்டிப்பாக இங்கெல்லாம் கிடச்சிதுன்னா 50 lakhs per annum கூட நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு கம்பெனி பிளேஸ்மெண்ட்ஸ்லேயும் வர்றாங்க. பட் இது வந்து அதிகமாக பிளேஸ்மெண்ட்ஸில் ப்ரிஃபர் பண்ணுறாங்க இந்த மாதிரி கம்பெனி. அண்ட் மோர் ஓவர் நீங்கள் வந்து வெளியில் போயிட்டீங்கன்னா, பிளேஸ்மெண்ட் இல்லாமல் வெளியே போனால் கூட உங்கள் ப்ரொஃபைல் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஒரு ஸ்டார்ட் அப்பில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி பெரிய கம்பெனிக்கும் போய்க்கலாம். ஒன்றும் பயப்பட வேண்டாம். அண்ட் டோட்டல் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து 1000க்கும் மேற்பட்ட பெரிய கம்பெனிகளுக்கு பிராண்டு. அண்ட் தமிழ்நாட்டில் 500க்கும் மேற்பட்ட கம்பெனி, ஐடி கம்பெனிஸ் அது இதுன்னு சொல்லி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக சாஃப்ட்வேர் லைன் போகலாம். அண்ட் மிகப்பெரிய கம்பெனி நிறுவனங்கள் நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ சிஎஸ்சி கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் பேஸ்டு, சர்வீஸ் பேஸ்ட், டெக் ஸ்டார்ட் அப் இருக்கும். ஒரு வேளை உங்களுக்கு வேலையே கிடைக்கலாம், ஸ்டார்ட் அப்பில் போய் ஒரு 10,000 சம்பளம் வாங்கினாலும் வெக்கப்படாமல் நீ போ. உனக்கு கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்கும். ஒரு 2 வருஷம் நீ 1 வருஷம் அங்கே இரு, கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய கம்பெனிக்கு நீ பேப்பர் போட்டு போ. கண்டிப்பாக உன்னால் வந்து பெரிய லெவலில் சாதிக்க முடியும். சின்னலேருந்து தான் பெருசாக முடியும். எடுத்தோடனே நீ வந்து ஒரு 10 lakhs per annum, 20 lakhs per annum எல்லாம் நீ வாங்கிட முடியாது. அப்படியே வாங்கணும்னு நினச்சாலும் பிளேஸ்மெண்ட்ஸில் முடிஞ்சாலும் உனக்கு ஸ்கில் இருக்கணும். சரிங்களா? ஸ்கில் இருக்கணும். அங்கே நீங்கள் ப்ளேஸ் ஆகி போனாலும் கூட இங்கே ஸ்கில் இருக்கணும், அப்டேட்டில் இருக்கணும். இல்லைனா 2 வருஷம் கழிஞ்சு அவனே வந்து உனக்கு வந்து ரொம்ப அப்டேட்டடாக இல்லை, இதுக்கு இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கிடுவாங்க. பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் இன்றைக்கெல்லாம் படிப்பை தாண்டி உனக்கு வந்து அறிவுத்திறன், அதாவது ஸ்கில் இருக்கா, ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் உனக்கு வந்து அப்ளை பண்ண தெரியுதா, இதுதான் அவங்க பார்க்குறாங்க. அண்ட் சேல்ரி, எக்ஸ்பீரியன்ஸ் லெவல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷருக்கு 4 7 லட்சம் per annum ஆவரேஜாக கிடைக்குது. எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 12 25 லட்சம் per annum ஆவரேஜாகவே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது பராணத்துக்கு. ஓகேவா? இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்? இன்டர்ன்ஷிப் போயிருக்கணும், ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கணும், பார்ட் டைம் ஜாப்ஸ் போக ட்ரை பண்ணணும், கோடிங் லாங்குவேஜ் கற்றுக்கணும். இது நான் ஈஸியிலேயே சொல்லிட்டேன். ஸோ இன்டர்ன்ஷிப் செகண்ட் இயர்லேருந்தே போக ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்பில் போயிட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கங்க இன்டர்ன்ஷிப். ஸோ இல்லை அப்படின்னா ஒரு பெரிய கம்பெனி ஏதாவது கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய அலுமினிஸ் இல்லை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், சீனியர்ஸ், ஜூனியர்ஸ் யாரையாவது பிடிச்சி நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் போய் நீங்கள் கற்றுக்குங்க. காலேஜை நம்பிட்டு இருந்தால் ஆகாது இன்டர்ன்ஷிப்பெல்லாம். ஏன்னா காலேஜை பொறுத்த வரைக்கும் 1-2 இன்டர்ன்ஷிப் தான் கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் தான் நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணணும். அண்ட் பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து நிறைய பேர் இன்டர்ன்ஷிப்னா என்னன்னு கேட்குறீங்க. ஒன்றும் இல்லைடா, நீங்கள் படிக்கும்போதே நீங்கள் போய் வேலை பார்க்குறது தான். ஓகேங்களா? ஆனால் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வேலை பார்த்துட்டு அந்த கம்பெனி எக்ஸ்போஷர் தெரிஞ்சுட்டு வருவீங்க, அவ்வளோதான். அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து ஏதாவது நீ படித்த சம்மந்தமாக, சிஎஸ்சி சம்மந்தமாக ஏதாவது சின்ன வேலை கிடைக்குதான்னு பாரு. சின்ன கம்பெனியில் ஏதோ அசிஸ்டன்ட் மாதிரி வேலை கிடைக்குதான்னு பாரு. அந்த மாதிரி போகிறது ரொம்ப நல்லது, எக்ஸ்போஷராக இருக்கும். அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீ வந்து அறிவுபூர்வமாக பண்ணியிருக்கியான்னு பாரு. ஓகேவா? அதாவது சும்மா எல்லாரும் பண்ணுறாங்க நம்மளும் வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாமல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீ வந்து ஓன் க்ரியேட்டிவாக நீ பண்ணினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
கோடிங் லாங்குவேஜஸ் கண்டிப்பாக நிறைய கற்றுக்க, இப்போ இருந்தே நீ போய் கற்றுக்க. அண்ட் இப்போ இந்த லீவ்லேயே கற்றுக்க, சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுக்க. அதுக்கப்புறம் 4 இயர்ஸில் என்ன உனக்கு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த லைனில் நீ கோடிங் வந்து நிறைய கற்றுக்க. அண்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா டயர் 1ல் 195 இருந்தால் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கிது டிஎன்இஏ கவுன்சிலிங்கில். டயர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 175 இருந்தால் தான் சிஎஸ்சியே கிடைக்கிது. அண்ட் டயர் 3ல் 150க்கு மேலே இருந்தால் தான் கிடைக்கிது. இது உண்மையான விஷயம். இந்த காலேஜஸ் எல்லாம் என்னங்கிறது நான் இசிக்கு சிஎஸ்சிக்கு தனித்தனியாக வரும். ஃபஸ்ட்டு டிஎன்இஏ வெப்சைட் ஓப்பன் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து போடுறேன். ஓகேங்களா, என்னென்ன காலேஜஸ் வந்து சிஎஸ்சிக்கு இசிக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு. சிஎஸ்சி வந்து ரொம்ப டிமாண்டு. ஃபஸ்ட்டு டிமாண்டட் கோர்ஸே சிஎஸ்சி தான். அதுக்கப்புறம் தான் சிஎஸ்சிலேருந்து வந்தது தான் ஏடிஎஸ் ஏஎம்எல்லாம். ஆனால் இன்றைக்கி மாணவர்கள் எதுவுமே தெரியாமல் ஏடிஎஸ் ஏஎம்எல் ஓடுறாங்க. ஆனால் ஏடிஎஸ் படித்தாலும் சரி, ஏஎம்எல் படித்தாலும் சரி, இசி படித்தாலும் சரி, சிஎஸ்சி படித்தாலும் சரி, ஸ்கில் இருந்தால் தான் உனக்கு எல்லாமே. அண்ட் ப்ரொஃபைல் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உனக்கு எல்லாமே. நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணு, நிறைய விஷயங்கள் கற்றுக்க. சின்னதுலேருந்து பெருசாக எடுத்தோடனே 10 லட்சம் per annum வந்து சம்பாதிக்கணும் அவசியமே கிடையாது. ஃபஸ்ட்டு சின்னதாக கற்றுக்க, அதுக்கப்புறம் உனக்கு பெரிய லெவலில் கிடைக்கும். அண்ட் 4 வருஷத்தில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லபடியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் கரியர் கைடன்ஸ் சம்மந்தப்பட்ட வருதும், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.